நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வின் மூலமாக இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சி நம்மை கடந்து விட்டாலும் கூட இப்போ பார்த்திங்கன்னா அது வக்ரகதின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் தன்னுடைய ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்தல், தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து மாறுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலேருந்துலாம் அவர் மாறலைங்க, அந்த ராசிக்குள்ளேயே அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே மாறுகின்ற ஒரு நிலை. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 1, 2 அந்த மிருகசீரிஷத்துக்குள்ளேயே மாறுகின்ற நட்சத்திரக்குள்ளே மாறுகின்ற ஒரு நிலை தான். இந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை தருமான கண்டிப்பாக தரும். ஏன்னா குருவுக்கும் சனிக்கு அந்த சிறப்பு உண்டுங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி, அதாவது 7ரை சனியினுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட, சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் இருந்தாலும் கூட, தொட்டதெல்லாம் ஒரு வேதனையை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட, ஒரு ஏமாற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்து தவித்திருக்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். குரு பார்க்க கோடி நன்மை. குருவின் பார்வையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும். சனி பகவானுடைய கர்ம பலனிலிருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசமே குருவினுடைய பார்வை தான். அந்த வகையில் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 9/10/2024 முதல் 4/2/2025 வரை 119 நாட்கள் ஒரு வக்ரகதியில் இயங்குகின்றார். இந்த அருமையான சந்தர்ப்பம், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பற்றி கொண்டு மலை என்று வெற்றி நோக்கி நகர்வதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த 7ரை சனி காலத்தில் கூட நல்ல திருமண வாழ்வு, நல்ல யோகங்களை பெறுவதையெல்லாம் பார்த்திருக்கிறேன். அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த 7ரை சனி தொடக்கம் என்றோ எதையெல்லாமோ இழந்து விட்டோமே என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். சொல்வதை மட்டும் சற்று கவனிப்பு உன்னிப்பாக பார்த்தீங்கனாலே போதும். அந்த வகையில் இந்த சனி குரு பகவானுடைய வக்ர பேச்சில் குருவினுடைய பார்வை பார்த்திங்கன்னா 5, 7, 9 இந்த 3 பார்வையும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பேச்சியை பார்த்திங்கன்னா ஒரு அந்த குரு பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய 5, 7, 9 இந்த 5, 7, 9 பார்த்திங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ மீனராசியில் பொறுத்த வரைக்கும் 3ல் குரு பகவான் முயற்சி பாவத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல முயற்சி பாவத்தில் இருக்கின்றார். அந்த முயற்சியில் ஒரு தடை, ஒரு தேக்கம், எவ்வளோதான் கடுமையாக போராடினாலும் அந்த போராட்டத்தினுடைய முடிவு தோல்வியைத்தான் தந்தது. இனி கவலையே பட வேண்டாம். காரணம் என்னென்னா ஒரு அற்புதமான பார்வை. இருக்கும் இடத்தில் இருந்தாலும் கூட பார்வைப்படணும்ல. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த சொன்னேன் அல்லவா 5, 7, 9 5ஆம் பார்வையாக மீனராசியை பொறுத்த 7ஆம் வீடு துணைவர் பாவம்னு சொல்வார். அதாவது கணவன் மனைவிக்கு துணைவி, மனைவிக்கு கணவன் துணை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகள் மத்தியில் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு, எரிச்சல், கோபம் அதெல்லாம் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், கனவி மனைவிக்கு மட்டுமல்ல, ஒரு முதலாளி தொழிலாளிக்குள்ளே உள்ள ஒரு அந்யோன்யம் அதெல்லாம் தேவைங்க. பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம், அதில் இருந்து வந்த குறைபாடுகள், வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மீனராசிக்கு பதிகிற ஒரு காலகட்டம். இதை விட என்னங்க வேணும்? தொட்டது துலங்கம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை. அதே நேரத்தில் ஒரு திருமணத்தில் தடை இருந்தாலும், நீண்ட காலம் திருமணத்திற்கு காத்திருந்து அந்த திருமணம் நடைபெறாமல் இருந்தாலும் திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய முக்கியமான பார்வை 7ஆம் பார்வை. மீனராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய 7ஆம் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் படியுதுங்க. பாக்கியம், ஒரு மனிதருக்கு பாக்கியம் வேலுங்க. நல்ல மனைவி, நல்ல தொழில், நல்ல பிள்ளை, இந்த 3மே ஒரு மனிதனுக்கு சிறப்பு தானே. அந்த 3ஐயும் இழந்து தவித்தவங்க வாழ்க்கையில் நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல தொழில் அமைகிற ஒரு பாக்கியம். அவனுக்கு என்னங்க பாக்கியசாலி, அவனுக்கு என்னங்க அந்த பொண்ணு வந்த நேரம் அந்த குடும்பம் சிறப்பு. அந்த உறவினர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள், கணவர் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடத்தை இந்த 7ரை சனி காலத்தில் கூட இந்த மீனராசிக்காரர்கள் பெறப்போகிறார். அதே நேரத்தில் 5க்கும் குறைவில்லை, 7க்கும் பஞ்சம் இல்லை. 9ஆம் பார்வை தான். இந்த 9ஆம் பார்வை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபபாவத்தை படுகிறது. தொட்டது துலங்கும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும்
எப்பொழுதுமே தோல்வியையும் பிரச்சனையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இனி எடுத்து வைக்கின்ற ஒரு அடிமை வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைந்து தருகின்ற நல்ல சந்தர்ப்பம் அமைந்தாலும் பயன்படுத்துகின்ற அந்த 3 பலத்தையும் சேர்த்து தரப்போகின்றது. அதுதான் லாபபாவம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லாபம் வேலுங்க. தொழில் செய்தால் மட்டும் போராது, நல்ல திருமணம் செய்தால் மட்டும் போராது, நல்ல பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போராது. அந்த 3 நமக்கு ஒரு அந்திம காலத்திலையும் சரி வாழுகின்ற காலத்திலையும் நமக்கு ஒரு நல்ல நிலையை தர வேண்டும். ஆக இந்த 3ம் சிறப்பாக அமைகின்ற எதையெல்லாம் இழந்தீர்களோ வாழ்க்கையில் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்த 3ஐயும் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீட்டில் குருவினுடைய 9ஆம் பார்வை படுவதனால நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். அது என்ன ஒரு பலகீனம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய தந்தை வழியில் ஏதாவது துர்மரணம் ஆகியிருந்தால், யாராவது ஒரு துர்மரணம் ஆகியிருந்தால் அது ஒரு வருகின்ற அமாவாசை காலத்தில் அதற்கு ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். ஒரு திலகோமமோ ஒரு தில தர்ப்பணமோ ஒரு நாராயண பலியோ செய்து அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்து விடுங்கள். அதாவது 7 தலைமுறையில் தொடரும் என்று சொல்கின்றார்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பட்ட பாட்டிற்கும் பட்ட கஷ்டத்துக்கும் தீர்வு தருகின்ற ஒரு அருமையான காலம் அந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த தர்ப்பணத்தை செய்து கொள்வீர்களானால் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள். ஒரு லாபம் அடைந்தால் மட்டும் போகிறது, அதை தக்க வச்சுக்கணும். ஒரு நல்ல வீடு கட்டினா மட்டும் போகிறது, நமக்கு பின் நம்மளுடைய வம்சம் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எனக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களும் அற்புதமாக அமைந்திருக்கின்றது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7 சனியாக இருந்தாலும் கூட சனியினுடைய பார்வையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் குரு பகவான். முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து மகிழுங்கள். அங்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உலகில் முதலாக பிரகஸ்பதிக்கு ஒரு கோயில், குரு பகவானுக்கு. நமக்கெல்லாம் இப்போ குரு என்றால் தட்சிணாமூர்த்தியை தானே தெரியும். அது நவகிரகங்களுக்கும் குரு யாருன்னா பிரகஸ்பதி தான். ஏன் உங்களுக்கும் எனக்கும் குரு பிரகஸ்பதி. அந்த ஆலயம் சென்று அவருக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. அவருக்கு மஞ்ச வஸ்திர சாஸ்தி ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவீர்களால் குருவின் முழுமையான பார்வை அந்த 5, 7, 9 உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை, வாங்கிய கடனை அடைத்து நிம்மதியான ஒரு தருணத்தை தரும்.